செல்வராகவனுக்கு என்ஜினியரிங் சீட் வாங்குறதுக்கு இத்தனை படம் எடுத்ததுக்கு நான் கஷ்டப்படல. அவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்து தேர்ட் இயர் முடிஞ்ச உடனே வந்தார். அப்படி புக்கை தூக்கி எறிஞ்சிட்டு, அம்மா காஃபி, அப்பா நோ காலேஜ், நோ படிப்பு. என்னடா சொல்கிறேன் இவன், எனக்கு நான் ஏதோ ஜோக் அடிக்கிறேன்னு நினச்சேன். இல்லைப்பா சீரியஸாக தான் சொல்கிறேன், சினிமா தான். இப்படி பாலச்சந்தர் மாதிரி இப்படி பிடிச்சி சொல்கிறார். இதாங்கிறான். அந்த சீட்டு வாங்கிறதுக்கு தெரு தெருவாக அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட நான் அவ்வளோ வலையிலைங்க வாங்கி ஈஸியாக சொல்கிறான். எனக்கு வயிறு பற்றி எழுதி, என்னடா இவன் அவங்க அம்மா அடிக்க போகிறாங்க, டே சோத்துக்கு இல்லாமல் சென்னைக்கு வந்தோம், உங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒன்று படிக்க வச்சாரு. இல்லைம்மா நோ படிப்பு. இவ்வளோ இந்த 3 ஒரே வார்த்தையை தான் திருப்பி திருப்பி சொல்கிறான், நோ படிப்பு. அப்புறம் தான் இவனை ஏமாத்துறதுக்கு என்னடா வழின்னு நான் ஒரு பொய் சொன்னேன். தம்பி, உங்கள் அப்பா வர்றதுக்கு முன்னாடியும் சினிமா இங்கே தான் இருந்தது, இப்போவும் இங்கே தான் இருக்குது. உங்கள் அப்பாவுக்கு பிறகும் சினிமா இருக்கும். பட் இந்த படிப்பு இப்போ தான் வரும். இதை விட்டுட்டீங்கன்னா உன் பேருக்கு முன்னாடி போடுற உங்கள் அப்பாவுடைய இனிஷியல் தவிர உனக்கு எதுவுமே இருக்காது. படித்து முடிச்சுட்டு வா, நான் எப்படியாவது உனக்கு சினிமாவுக்கு வரதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு ஒன்றுமே சொல்ல. மறுநாள் ஜாலியாக காலேஜுக்கு போயிட்டான், படிச்சுட்டான். மெடலிஸ்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியர்.